Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்ம சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளிபீரகாசா துதி பாடிட ஏசுநாதா 10,000 நாவுகள் போதா. அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி. துங்கன் இயேசுமை துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல. கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல. கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி. பொன் பொருள்களும் பொன் பொருள்களும் அழிந்திடுமே. மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன் பொருள்களும் அழிந்திடுமே. மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவாருளே. இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவாருளே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி
பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி கொந்தளித்திடும் அலைகளையும் கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே அதட்டிடவே அக்கரை நாமும் சேர்ந்திடவே அடங்கிடுமே அதட்டிடவே அக்கரை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் பிரகா ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர் தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர் தெழுந்தார் மறுபடியும் வாருவேன் என்றார் மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே மறுபடியும் வாருவேன் என்றார் மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இசுநாதாம் 10,000 நாவுகள் போதா துதி பாடிட இசுநாதா 10,000 நாவுகள் போதாம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. அல்லேலூயா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நான் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவங்க சிலுவை சொல்லுவாங்க. சிலுவையை சொல்லிட்டு நாம் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். ஸோ நம்ம எல்லாருக்குமே அதில் மட்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவளுக்கு தரிசனமாகி 40 நாள் அளவும்
தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ அவங்களுக்கு அந்த விசுவாசம் உறுதியல். இப்போ நமக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னு நம்ம எல்லாம் உயிர்த்து எழுவோம். நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சிருக்கிறார். ஏதோ ஒன்று இல்லாத ஒன்று நம்ம சொல்ல, கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவும் உயிர்த்தெழுதலாம் பற்றி விசுவாசித்தாங்க. ஆனால் சதுசேயர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு கூட்டம். ஆனால் பரிசேயர் உயிர்த்தெழுதலாம் நம்புவாங்க. ஏன்னா இப்போது யாரும் மறித்து உயிர்த்தெழுந்து காட்டாதனால ஒரு சிலருக்கு நம்பிக்கை வரல. அது எப்படிங்க செத்ததுக்கப்புறம் அதுவும் இப்போ நாளைக்கு நான் செத்தவங்க நாளைக்கு உயிர்த்தெழுறாங்கன்னா பரவாயில்ல, அது மண்ணுக்குள்ளே புதைச்சி மண்ணோட மண்ணாகி போனதுக்கப்புறம் எப்படி அத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உயிரோடு நம்ம வருவோம் அப்படின்ற சந்தேகம் இயேசு கிறிஸ்து முன்னாடி இருந்திருக்கலாம். ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க சதுசேயர் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்படி ஒரு கூட்டம் இல்லை. கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி உயிர்த்தல் மாட்டோம். கள்ள உபதேசம் போதிக்கிறவங்களும் உயிர்த்தல் நம்புகிறாங்க. யெகோவா சாட்சிகளாக நீ எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எதை எடுத்துக்கோங்க, எந்த உபதேசம் எடுத்தாலும் இல்லை மார்மோன் எதை எடுத்தாலும் சரி உயிர்த்தெழுதலை வந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ நிரூபிக்கிறது போல் கிறிஸ்தவ ஒரு உயிர்த்தெழுந்து அதை நம்ம நம்புவதற்கு எல்லா விதமான 100% அந்த விஷயங்களை செய்து விட்டு அவர் போனனால அவருக்கு அப்புறம் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக மீண்டும் வருவேன்னார் என்று சொன்னார். அது எப்போ நடக்கும் அப்படின்ற சந்தோஷம் நமக்குள்ளே பெருகட்டும். நம்ம இன்னொரு பாடல கூட பாடலாம். எந்த நுள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் மூற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் சொல்லி அவர் அன்பு கூர்ந்து இந்த பாடல கூட மகிழ்ச்சியோடு பாடலாம். இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டார். ஓ இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டார். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா
அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த அன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, இந்த அன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டா. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். இந்த பாடல் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் பாடும் பொழுது இந்த லைன் ரொம்ப ஸ்டக் ஆனால அன்னைக்கு இடத்துல போய் கேட்பேன், நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்குறோமா அண்ணாந்து பார்க்குறோம் போகிறதுலாம் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் முதல் தடவை இந்த பாட்டை கேட்குறப்போ உண்மையிலுமே அப்படி டெய்லியுமா பார்த்துருப்பாங்க வானத்தை அண்ணாந்து, இல்லை சும்மா ஒரு உற்சாகத்துக்காக அப்படி பாடிட்டாங்களா அப்போ கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் சரி அவங்க பரிசுத்தவான் பாடியிருப்பாங்க, இருந்தாலும் டவுட் இருந்துச்சு ஓரத்தில். அதனால் போகிற இடத்துலலாம் நம்ம செய்கிறோமா வானத்தை அண்ணாந்து பார்க்குறோமான்னு கேட்டே இருந்தேன். போன மாதத்தில் சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தப்போ இது கீழே அங்கேயும் கேட்டேன், நம்ம டெய்லி பார்க்கலாம் ஒரு அம்மா கை தூக்குறாங்க பாட்டியாம்மா, டெய்லி பார்ப்பீங்களா? ஆமாம் நான் டெய்லி வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன், ஆண்டார் வராரு யோசிச்சு. அப்போ இப்போயே ஒரு ஆள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பாடினது உண்மை தான் பார்த்துருக்குறேன். பாரு இங்கேயே ஒரு ஆள் இருக்கிற பார்ப்பாரான். அப்போ இப்போயே நம்ம பார்க்குறன்றப்போ அவங்க சும்மா எழுதலை, கண்டிப்பாக நம்ம அவளோடு வரேன்னு சொல்லிட்டு போனார். சிஸ்டர்கள்லாம் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்களா ஏசு எடுத்துக்கொள்ளப்படும்போது அவங்க போயிடல. ஏசு சொன்னார் நான் போகிறேன், நீங்கள் போங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஏசு எடுத்துக்கொள்ளப்படுறாரு, ஏசு போயிட்டா வாங்கடா போகலாம் அப்படின்னு யாரும் போகல. அப்படியே அண்ணன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க போகிற மாதிரியே தெரில, இவங்க என்ன உடனே வந்துடுவார்னு பார்ப்பாங்களாட்டுருக்கு. என்ன தூதர்களும் சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே இப்படியே அண்ணன் பார்த்துட்டு இருந்தால் என்ன, எப்படி ஏசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மீண்டும் வருவார். நீங்கள் போய் இப்போ வேலையை பாருங்க போங்க, இப்போயே பார்த்துட்டே இருந்தால் உடனே வந்துடுவாரா அப்படின்ட்டு அவர் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்தது, ஏசு எப்போ வருவார் அப்படின்றது. நிச்சயமாக அவர் வருவார், வந்து நம்மை சேர்த்து கொள்வார். அவருடைய கிருபை. நம்ம இன்னொரு பாட கூட பாடலாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் முடிவெடுத்த விஷயம் தேவன் குறித்தது, அவர் நிச்சயமாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இது யாராலும் தடுக்க முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருவராலும் அது தடைப்படாது. நம்ம பாடல கூட பாடலாம்.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள என்னை புடமிட்டால், என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துளங்கிடுவேன். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துளங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை, ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் ஏசப்பா உமக்கே ஆராதனை, ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள என் மீட்பரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. நீர் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என்
கண்கள் தானே அண்ணாலில் காணுமே. எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. இசையா எப்போது வருவீர் ஐயா, என்னுள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைதனை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாள். யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ. வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ. பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ என்னை பிரித்திடுமோ. பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ உம்மை விட்டு என்னை பிரித்திடுமோ. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார். என் சார்பில் நீர் இருக்க
எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீர் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீர் எனக்காய் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பிலிருந்து தேவா, என்னை யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பிலிருந்து தெரிந்து கொண்ட உம்மகன் நான், குற்றம் சாட்ட யாரியலும். தெரிந்து கொண்ட உம்மகள் நான், குற்றம் சாட்ட யாரியலும். நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. ஓ நீதிமானாய் இயேசப்பா ஆக்கிவிட்டீர், இரத்தத்தினாலே தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. தெரிந்து கொண்ட உம்மகன் நான், குற்றம் சாட்ட யாரியலும். தெரிந்து கொண்ட உம்மகள் நான், குற்றம் சாட்ட யாரியலும். நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. ஓஹோ நீதிமானாய் இயேசப்பா ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவர் நம்மை மன்னித்ததுனால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மன்னிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் பார்த்து இவன் அப்படி தப்பு செஞ்சான், இவன் இப்படி பண்ணா அப்படின்னு அநேகர் குற்றம் சாட்டலாம். யாரும் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் நீதிமான் ஆக்கினவனை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் 2 கல்லர் அறையப்பட்டாங்க. அதில் ஒருத்தன், ஆண்டவரே நீர் மறுபடியும் வரும்பொழுது, உம்முடைய மகிமையில வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்ற ஒரே வார்த்தை. அவன் சாக போறான். இயேசுடா, என்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான். பார்க்குற ஜனங்களுக்கெல்லாம் யோசிச்சிருக்கலாம், என்ன இது இவ்வளோ தப்பு பண்ணா, இவ்வளோ பண்ணா, அவ்வளோ செஞ்சான், அது எப்படி ஒரு வார்த்தையில மன்னிச்சுட்டா? நம்ம செய்கிற குற்றங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக தான். அவர் மன்னிச்சிட்டார், அவர் நீதிமான் ஆக்கிட்டார்னா வேற யாரும் குற்றம் சாட்ட முடியாது. நமக்கு அது சரியா படாமல் இருக்கலாம், தவறுதெல்லாம் நினைக்கலாம். என்ன இந்த ஆண்டவர் எப்படி மன்னிச்சிடறாரு, எப்படி அது எப்படி இவ்வளோ தப்பு பண்ணிட்டு ஜனங்க எவ்வளோ வேணா பேசலாம், ஆனால் அவனுக்கு குற்றம் சாட்ட முடியாது. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தான் வாழ்க்கையில். அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த நபர் கள்ளன், திருடியிருப்பான், நிறைய பிரச்சனை செஞ்சிருப்பான், நிறைய கேஸ் அவன் மேல இருந்திருக்கலாம், அந்த இன்னமும் அவனுடைய கேஸ் வழக்கில் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் அவருடைய வார்த்தை தான். அவர் நீதிமான் ஆக்கினவனை, அவர் ரட்சிக்க, அவர் கழுவப்பட்டு எடுத்த ஒரு மனுஷனை யாரும் குற்றம் சாட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவர் நம் பரிசுத்தமானாங்க. நாம் நம்முடைய கிரியைகள்னால் அல்ல, நம்முடைய பக்தி அல்ல, அவருடைய கிருபையினால நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நமக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆண்டவரே உடைய ரத்தத்தினால, உடைய பரிசுத்த ரத்தத்தினால நீங்கள் நீதிமான் ஆக்கி இருக்கிறீர். ஆண்டவரே தெரிந்து கொண்ட உம்மகன் நான், குற்றம் சாட்ட யாரால முடியாது, யாரியலும். தெரிந்து கொண்ட உம்மகள் நான், குற்றம் சாட்ட யாரியலும். என்னை நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. என்னை நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் நாதா? இயேசுயா உந்தன் அன்பிலிருந்து தேவா,
தேவா, என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து. நிகழ்வனவோ நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ, நிகழ்வனவோ வருவனவோ எதுவாயிருந்தாலும் வாழ்வோ சாவோ என்னை பிரித்திடுமோ. அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். என்னில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன். என்னை யார் பிரிக்க, ஆண்டவரே எதுவும் எங்களை பிரிக்காதான். உந்தன் அன்பிலிருந்து தேவா, என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? உம் மகனையே நீர் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. உம் மகனையே நீர் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, இந்த அன்பிலிருந்து தேவா, என்னை யார் பிரிக்க முடியும் நாதா, இந்த அன்பிலிருந்து. ஆண்டவரே எதுவும் எங்களை உம்மை விட்டு பிரிக்காத ஆண்டவரே. வேதனையோ வருத்தமோ உபத்திரமோ நாசமோசமோ பட்டயமோ ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இது எதுவும் எங்களை பிரிக்காது ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னபடியே மீண்டும் வருவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவை இழக்க மாட்டோம் தகப்பனே. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் இழக்க மாட்டோம். எங்கள் வாழ்க்கையில் அனுவேஷனம் இழந்திருக்கலாம் ஆண்டவரே, மனிதர்னால மற்ற விஷயம் உலக பொருளோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு எங்களை பிரிக்காது. நாங்கள் உண்மை இழந்து போக மாட்டோம் ஆண்டவரே. உண்மையே பற்றி கொண்டிருக்கிறோம், உண்மையே பற்றி கொண்டிருக்கிறோம். எது இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத எங்களுக்கு ஒரு வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. எங்களை விட்டு யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும்
நீர்தானையா வாழ்வு தந்தவர், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் உம்மை இழப்பது, எங்களை விட்டு யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. ஓ, எதை இழந்தாலும் இயேசப்பா உம்மை நாங்கள் இழக்க மாட்டோம். யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கரம் பிடித்தவர் நீர்தானையா என்னை கைவிடாதவர், நீர்தானையா. கரம் பிடித்தவர் நீர்தானையா என்னை கைவிடாதவர், நீர்தானையா என்னை கைவிடாதவர், நீர்தானையா என்னை கைவிடாதவர், நீர்தானையா. பிரிவதில்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவர். உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் நீர்தானையா என்னை உருவாக்கியவர், நீர்தானையா. உண்மையுள்ளவர், ஓ நீர்தானையா என்னை உருவாக்கியவர், நீர்தானையா என்னை உருவாக்கியவர், நீர்தானையா என்னை உருவாக்கியவர், நீர்தானையா. பிரிவதில்லை, இயேசுவே உம்மை அன்றி வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் உம்மை இழப்பதே. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. என்னை விட்டு யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாத நான் இல்லப்பா. எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை.
எதை இழந்தாலும் நான் உம்மை இழக்க மாட்டேன். இயேசுவே யார் பிரிந்தாலும் ஆண்டவரே, எங்களை விட்டு யாரு பிரிந்தாலும் எதை இழந்தாலும் இழக்க மாட்டோம். ஒரு சில நேரம் ஜனங்களை பார்த்து சொல்லலாம், நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன், எங்களை விட்டுட்டு போற, எப்படி இருக்கியே, உன்னை உருவாக்குனது நான் தான், உன்னை வளர்த்தது நான் தான், உன்னைய பெற்றது நான் தான், அதை செஞ்சது நான் தான், இதை செஞ்சது நான் தான். எல்லா மனுஷரும் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாமே செய்தது ஆண்டவர். நம்மை உருவாக்கியதும் நமக்கு நன்மை செய்ததும் நம்மை வாழ வைத்ததும் அவர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அவருடைய சித்தம், அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தை, அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். மனுஷர்கள் எல்லாம் அவங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. நான் மனுஷருடைய வார்த்தையில் அல்ல. அவர்கள் ஏதாவது சொல்லிட்டு போனால் நாம் தேவன் முன்பாக உண்மை உள்ளவர்களாய் எதை இழந்தாலும் ஆண்டவரே உண்மை இழக்க மாட்டோம். தகப்பனே, எங்களுக்கு வாழ்வு தந்தவர் நீங்கள் தான். இந்த உலகத்தில் பிறகுச்சது நீங்கள் தான் ஆண்டவரே. வேதத்தில் ரொம்ப மற்ற எல்லா காரியத்தை பார்க்கலாம் பிள்ளைகள் என்று வரும் பொழுது தெளிவாசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது தேவன் தருகிற விஷயம். அப்போ தேவன் தருகிற விஷயம், தேவனுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், சித்த வைத்திருக்கிறார். அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், இந்த ஊரில் பிறக்க வைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தில் அவர் நம்மை தந்திருக்கிறார். அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனுஷரை பார்த்து ஆண்டோடைய வார்த்தை விட்டுட்டு அவங்களுக்காக செவி கொடுத்துடாம எதை இழந்தாலும் பரவாயில்ல என்று தேவனுக்காக நாம் நிற்போம். இருக்கும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் பிரதானமாக இருக்கு. ஆமாண்டவரே, உங்களால் அப்படி உறுதியாக இருக்கு, நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை இன்னும் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. மனுஷருடைய வார்த்தையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இன்னும் உண்மை நெருங்கி சேர நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்போ அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகனும் மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே ஏழுக்கிறோம். நடத்துகாப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நாம் உட்காருவோம். நாம் வேதத்தின் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். போதும். இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதுமே அநேக உவமைகள் சொல்கிறார். ஒரே விஷயம்தான், பரலோக ராஜ்யம். அதை குறித்து தான் விதவிதமான உவமைகளை சொல்கிறார். அப்படி சொல்லப்பட்ட உவமைகள் தான் எதுவும் இதில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறான்னா, அதை மறைச்சி வச்சுட்டு போய் அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஏன் நிலத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதுக்காக எல்லாத்தையும் விற்கணும்? ஏன் எல்லாத்தையும் விற்கணும்? இது எப்படியாவது இந்த நிலத்தை வாங்கணும். நிலத்தில் பொக்கிஷம் இருக்குது, அவனுக்கு ஏற்கனவே சொத்து சொக்கெல்லாம் வச்சுருக்கிறான், நிறையா இருக்குது. எதுக்காக அதெல்லாம் எல்லாவற்றையும் விற்று ஏன் இந்த நிலத்தை வாங்கணும்? இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறோம், சொந்த இடத்துல இருக்கிறோம், நல்லா இருக்குது. நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு 10 லட்சம் மதிப்பு போகணும்னு வச்சுக்குவோம். இன்னொரு இடத்துல வாங்குகிறோம், இது எல்லாத்தையும் விற்று அதே 10 லட்சம் போட்டு வாங்குறோன்னு வச்சுக்குவோம். எப்போ வாங்குவோம்? இதோட அது பெட்டராக இருக்குன்னா தான். அப்போ அதே போல் பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்குது. அது விலையேற பெற்ற, விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ அதனால தான் அவன் என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்தையும் விற்று, ஏன்னா அது எல்லாத்தையும் விற்றாலும் இது ரொம்ப விலையேற பெற்றது. அந்த நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், நித்திய வாழ்வு இந்த பூலோக வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும் பொழுது இது ரெண்டையுமே கம்பேர் பண்ண, இந்த வாழ்க்கையோட இது எவ்வளவோ அது மேலானது. ஏன்னா அது நித்தியமானது. இங்கே என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும், என்னதான் எல்லாமே அநித்தியமானது. அடுத்த ஊமை கூட அதே தான் சொல்லுவார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க, விலை உயர்ந்த முத்து, நல்ல முத்துக்களை தேட வியாபாரி ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை என்ன பண்ணுறான், கொள்ளுகிறான். ஏன்னா நம்ம இருக்கிற இந்த பூமி அநித்தியமானது. அது சில விஷயம் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உண்மை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பூமியில். அதில் ஒன்று நிறையா இருக்குது. அதில் ஒன்று என்னன்னா நித்தியம் அப்படிங்கிறது.
ஏன்னா எல்லாமே இதெல்லாம் யார் உண்டாக்குனா? ஆண்டவர் உண்டாக்குனாரு. ஆண்டவர் எப்படி வந்தார்? அவர் எப்போ ஆரம்பம் இல்லை எப்போ வந்தார்? யார் அவரை உண்டாக்குனா? அப்படின்னா அவர் யார் உண்டா? அவர் நித்தியமாக இருக்கிறார். நித்தியமாக எப்படி ஒன்று இருக்க முடியும்? ஏதோ ஒன்று ஆரம்பம் ஒன்று இருக்கணும்ல. அது உண்மை. ஆனால் நமக்கு மண்டைக்குள்ளே ஏறாது. ஆமாம். அதே போல் இப்போ இடம் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ இது இப்படியே போயிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணிட்டே இருப்போம்? பூமியில் போயிட்டார். பூமியை தாண்டி போவோம். அப்போ அப்படியே கோல் போயிட்டே தான் இருக்குது. போயிட்டே எங்கே போய் முடியும்? அங்கே போய் எங்கேயாவது சோறு வச்சுருப்பாங்களா அப்படின்னா, அப்போ சோத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேளு. அப்போ அதுவும் ஒரு முடிவில்லாத ஒரு இடம் தான் ஸ்பேஸ் அப்படிங்கிறதும். அது எவ்வளோன்றது முடியாது. ஸோ அதே போல் இந்த பூமி நம்ம இருக்கிற வாழ்க்கை அநித்தியமானது, அது நித்தியமானது. ஆனால் சில பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த இந்த அதாவது எண்ணக்கூடியது அநித்தியமாக இருக்கிறத 0ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, நித்தியம் அப்படிங்கிறத ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த அநித்தியமான வாழ்க்கை பூமி வாழ்க்கை ஒரு 1000 மதிப்பு கொடுக்குறோம். அந்த 1000ங்கிறது 0லேருந்து 10க்குள்ளே எங்கே இருக்கும் அப்படின்னா 0ல் தான் இருக்கும். ஏன்னா 10ங்கிறது நித்தியம், 0ங்கிறது இந்த அநித்தியமானது. அப்போ இந்த பூமி வாழ்க்கை ஒரு எண்ணிக்கை நம்பர்ஸ் ஒரு 1000 வருஷம் அப்படின்னா, அந்த 1000 வருஷம் இந்த 0லேருந்து 10க்குள்ளே எங்கே இருக்கும்னா 0ல் தான் இருக்கும். ஏன்னா நித்தியத்தோட கம்பேர் பண்ணுறப்ப 1000ங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. சரி 1,00,000 அப்படின்னு வச்சோம்னா அதுவும் 0ல் தான் இருக்குது. ஏன்னா அது அநித்தியமானது. லட்சம் கோடி எவ்வளோ வருஷம் சொன்னாலுமே அது 0 பக்கத்தில் தான் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா எப்போ நம்ம எண்ணிக்கை பண்ணோமோ அது எத்தனை லட்சம் கோடியாவது இருந்துட்டு போட்டோம். நித்தியம் அப்படின்னு கம்பேர் பண்ணும் பொழுது இது 0 கிட்ட தான் அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது எப்படி நம்ம கம்பேர் பண்ணாலும் நித்திய ஜீவன் தான் ரொம்ப 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 அது முக்கியமானது. அப்போது ஒருத்தர் நித்திய ஜீவனை கண்டுகொள்கிறான், கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான், ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அதை இழந்துடக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் இழந்து கூட அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். அப்போ அதை சரியாக புரிந்து கொள்ளாதவன், நித்திய ஜீவனை சரியாக புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறான்னா அதை எப்படியோ அதை என்ன பண்ண இழந்து போயிடுறாங்க. ஒன்று அதை பற்றி தெரில, அது எவ்வளோ மகிமையான பொக்கிஷத்தோட மதிப்பு தெரியாதவங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மதிப்பு அவர் எவ்வளோ விசேஷத்தவர், அதில் என்ன இருக்குது என்ன செய்யறது தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை அறிந்து கொண்ட பிறகு என்ன பண்ண இழந்து போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போகிறவங்கள ஏன் நீங்கள் பின்மாற்றத்தில் போயிட்டு கேட்குறப்போ, நாங்கள் சபைக்கு வந்தோம், ஒரு முன்னேற்றமே இல்லை, ஏசப்பாங்களை அப்படியே தான் வச்சுருக்கிறாரு, எங்கள் இன்னும் பணக்காரராகவே என்ன பண்ணல ஆகலை, நோயிலேருந்து வந்தோம், நோயை சுகப்படுத்தான்னு வந்தோம், நோயிலேருந்து சுகம் எங்களுக்கு கிடைக்கல, அது தரல இது தரலன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்தில் வந்து போயிருக்கிறாங்க. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு. ஆனால் அவரை சரியாக புரிந்து கொண்ட ஒருத்தர் நித்திய ஜீவன் அவர் வாக்கு பண்ணினார். அப்போ நித்திய ஜீவனை தருறார், அந்த பொக்கிஷத்தை கண்டுக்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் அடித்தாலும் உதைச்சாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? ஆண்டவரை விட்டு போக மாட்டான். அவருக்காக எதை வேணா இழப்பான ஒழிய மற்ற எதுவுக்காகவும் கிறிஸ்துவையும் அந்த நித்திய ஜீவனையும் அவன் இழக்க மாட்டான். ஓகே. ஆனால் ஒரு சிலர் இழந்து போனாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஸோ இந்த ஊமை நமக்கு தெரியும். ஊமையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு நேரத்தினால தான் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். வாசிச்சிருப்போம். ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பது போல் அவன் கேள்வி கேட்குறான். அப்போ இயேசுல நீ கற்பனைகளை கைக்கோள் அப்படின்னார். அவன் சொன்ன, நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பது போல் வந்து இருக்கிறான். அப்போது இயேசு சொல்கிறாரு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற. அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்பா ஐசோவை சொல்லிட்டாரா, பின்னாடி வர சொல்லிட்டாரா அப்படின்னு போய் விற்று எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் துக்கமடைந்தவனாய் போயிட்டான், சோகமாக போயிட்டான். அவ்வளோ உற்சாகமாக வந்தவன் சோகமாக, அவ்வளோ சொத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுக்கணுமா, கொடுத்துட்டு ஒரு பின்னாடி வரணுமா, ஐயா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? துக்கமாக போயிட்டான். அடுத்து தொடர்ந்து பேசும்போது ஐஸ்வர்யம் வந்து எவ்வளோ மோசமானதுன்னு சொல்லிட்டு இயேசு தொடர்ந்து பேச, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதையில் போயிடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமானது, அது ரொம்ப மோசமானது ஐஸ்வர்யம். அதனால் எல்லாரும் தேடாதீங்க, எல்லாரும் என்ன பண்ணாத
ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போட்டுரும். பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. அதனால் ஆண்டவர் தேவைகளுக்காக செபி, ஆண்டவர் சந்திப்பார், நீ வாங்கிக்க வேணாம்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணாது, ஐஸ்வர்யம் ரொம்ப சொகுசாக பெரிய மனிதன் இருக்குன்னு தேடாத. அது ரொம்ப மோசமானது. அது ரொம்ப மோசமானது. ஏன்னா பணம் நிறையா வரவன் நம்மளே எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். உலகத்தில் நிறையா பணம் வந்தோடனே அவங்க எதுலையாவது தவறாக தான் செலவு பண்ணுவோம். ஒன்று போதை பழக்கத்தில் போயிடுவாங்க, இல்லை தேவையில்லாத குதிரை பந்தயம் அது இதுன்னு நிறைய பேர் நான் பார்த்துருப்பேன். ஏன்னா பணம் ரொம்ப கொளிக்கிறப்போ அதை செலவு பண்ண முடியல, செலவு பண்ணதுக்கு இல்லை, எல்லாம் செலவு பண்ணியாச்சு, இன்னும் நிறையா கொட்டி கிடக்குன்றப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயம். நம்மளும் ஊழியத்தை எவ்வளோ கேள்விப்படுறோம். பார்த்திங்கன்னா நிறையா பணத்தை கொண்டு வந்து அதை ஏமாற்றி வைக்கிறதோ, பதுக்கி வைக்கிறதோ, இல்லை தவறான பழக்கத்தில் போகிறதோ. அப்போ ரொம்ப பணம் மோசமான. அப்போ இந்த வாலிபன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்து என் பின்னாடி வாப்பா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு. எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வான்னு வைக்கிறாரு. ஆனால் அவன் அதை வேண்டாம் அப்படின்ட்டு சோகமாக அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்போ இயேசுவை பின்பற்றி வரதை விட அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருசாக அவனுக்கு பட்டுருச்சு. அதை இழக்கிறதுக்கு அவனால் முடியல, அவன் தயாராக இல்லை. அவன் வந்து துக்கம் முடிந்தவனாக என்ன பண்ணிட்டான், அப்படியே போயிட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருமே என் கூட இருன்னு சொல்லி அழைக்கல. அந்த அப்போஸ்தலர்லாம் அழைக்கிறாரு, அவங்கள தான் பேர் சொல்லி கூடயே வச்சுக்கிறார். லேகியோன் அப்படின்னு ஒரு பிசாஸ், 6000 பிசாஸ் ஒரு மனுஷனை பிடித்து வந்து இயேசு உனக்கு சுகம் கொடுக்குறார். அப்போ அவன் சொல்லிட்டு, ஆண்டவர் நானும் உங்கள் பின்னாடியே வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் என்ன பண்ண, உன் வீட்டுக்கு போய் நீ நான் செஞ்ச நன்மையில் உங்கள் ஊருக்கு சொல்லு அப்படிங்கிறார். அப்போ எல்லாரையுமே இயேசு வந்து அவரோட கூட வைக்கிறதுக்கு அவர் அழைப்பு இல்லை, கொடுக்கல. ஒரு சிலர் தான் அழைக்கிறார். அதே போல் அவர் அழைச்ச நபர்கள்லாம் எதுக்குமே அவர் அனுப்பி விடல. ஒரு சேஷன் சொல்லிட்டு, ஆண்டவரே தகப்பன் மறிச்சிட்டார், நான் போய் அடக்கம் பண்ணட்டும், மரித்தோர் நாங்கள் மட்டும் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா, வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், திரும்பலாம் கலப்பையின் மேல் கை வைத்துட்டு போகக்கூடாது. அப்போ அந்த அழைப்பு உள்ளவனுக்கு வந்து அப்படி வெளியே விடவும் இல்லை, வெளியே நீ போய் விருப்பான்றவன நீங்கள் பின்னாடி வரத்துக்கு அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கல. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஸ்பெஷல் கொடுக்குறாரு, நீ போய் விற்றுட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இன்டென்ஷன் இவனுக்கு வந்தது. ஆனால் அவனுக்கு அது பெருசாக என்ன பண்ணல, தெரில. அந்த சிலத்தில் காசு கண்ணை மறைச்சிருச்சுங்கிறது மேலே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, காசு இருதயத்தை அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, மாறிச்சு. அவன் அது ரட்சிப்பையும் ஆண்டவர் இயேசுவை இழந்தவனா அவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கேட்டு தான் வரான். ஆனால் உண்மையிலுமே அவனுக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவ குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் இல்லை. அவன் வந்ததே எதுக்கு தான், வந்து நான் பெரிய ஆள், நான் கரெக்டாக நடக்கிறேன் பார் அப்படின்னு மற்றவங்களாம் தெரியணுன்றதுக்காகவே வேணுக்குன்னு என்ன பண்ணுறான், வந்து சில கேள்வி கேட்டு நானும் அதான் செஞ்சுட்டேன், அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சேன், இன்னும் குறைவு என்ன சொல்லி அடுத்து அவன் ரெடியானேன். தான் நீதிமான், நான் கரெக்டாக நடக்கிறேன் அப்படின்னு காட்டுறது வந்து நிற்கிறான். அப்படி இல்லை, நாம் அப்படி நம்முடைய சுய நீதினால் அல்ல, கிறிஸ்து தான் நம்மளை யார் நீதிமானாக ஆகிறார். ஆனால் இப்போது அதே நேரத்தில் பேதுரு பவுல் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப அவங்களும் ரொம்ப ஏழைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் போட்டு வச்சுருந்தார் பேதுரு. இயேசு கிறிஸ்து வந்து வாப்பான்னு சொன்னால் அப்படியே போட்டை விட்டுட்டு வந்துட்டார், யார்கிட்ட கூட ஒப்படைக்கல. பக்கத்தில் சித்தப்பா பையன் அவன் இந்த போட்டை வச்சுக்கடா அதடா ஏசவை கூப்பிட்றாரு, அதெல்லாம் சொல்ல அவன் பாட்டை ஏன் வந்துட்டாங்க. யாக்கோபு யோவான் அங்கே தகப்பனோடு உட்காந்து வலையை பார்த்துக்கிறாங்க, அங்கே போய் ஏன் உடனே வந்துட்டாங்க. அப்பாட்ட கூட சொல்ல, எங்கடா போகிறாங்க 2 பேரும், அவர் கூப்பிட்டா நீங்கள் பாட்டு போயிடுவீங்களா அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. மத்தியும் அவர் ஆயத்தூரில் உட்காந்து வரி வசூலிக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், அந்த மாதிரி வரி வசூலிக்கிறார். அங்கே வந்து ஏன் சொல்கிறாரு, அன்னைக்கு சாயந்தரமே வீட்டில் ஒரு விருந்து வைக்கிறாரு. விருந்து வச்சுட்டு அப்புறம் அடுத்தனே வீட்டை விட்டு வந்துட்டார் எல்லாம் கூட. இப்போது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த அழைப்பு பெற்றுக்கிறாங்க. அந்த அழைப்பு வந்து அவங்களால தவிர்க்கவே முடியல. ஒரு சில விஷயங்கள் முழுசாக அறிந்திருக்கலனாலும் அந்த வார்த்தையை அவங்களாம் என்ன பண்ண முடியல, தட்டி கழிக்க முடியல. அவரோட கூட வந்தாலும் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வந்தாங்க, எல்லாவற்றையும் விட்டு தான் வந்தாங்க. அன்றைக்கு நேரம் நம்ம இன்றைக்கும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா என் மனெல்லாம் மாறிடும், ஏழையாக இருந்தால் நம்மளே பணக்காரனாக்கிடுவார், எல்லா வியாதியும் போக்கிடுவார், நமக்கு வியாதியே வராது, நமக்கு பண கஷ்டமே வராது. நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க, போதிக்கிறோம் அதான் என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. இதனாலே நிறையா பிரச்சனை, வசனத்தில் வளர்றதோ இல்லை ஆண்டோரை பிடிச்சிக்கிறதோ இல்லை. காரணம் தப்பாகவே என்ன பண்ண நினச்சிக்கிறாங்க. ஒரு சில வசனங்களையும் வாசிக்கிறாங்க. அவர் நம்ம ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தான் அவர் என்ன ஆனார், தரித்திரமானார். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம், குணமானோம், மாயிட்டோம், நமக்கு வந்து நோயை வரக்கூடாது அப்படி. அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் எதை இழந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அப்போது இம்மையிலும் இன்னொருத்தனையாக என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இது போல் ஒரு சில வசனம் எடுத்து வாசித்து வச்சுட்டு பார்த்தீங்களா எல்லாம் வசனம் இருக்குது, அப்போ நமக்கு நோய் வரக்கூடாது, நம்ம ஏழையாக இருக்கக்கூடாது சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அந்த வசனங்கள்லாம் நேரடியாக சொல்லப்பட்டது யாருக்கு, அப்போஸ்தலருக்கு, நமக்கும் தான் நம்மளும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முதல் அவங்களுக்கு தான் நேரடியாக சொல்லப்படும், சிஷர்களுக்கும் இருந்தவங்களுக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா,
அவங்க வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு தெரியும். அப்போ இயேசு எதுக்காக சொன்னார், என்ன ஏது. ஆனால் அப்போ சொன்னது போல் 100 தனியாக அரைச்சிடுவீங்கன்றக்கா பேதுரு பவுல்லாம் பணக்காரலாம் ஆகிட்டா சரி பவுலை கூட ஓட்டுரும். இந்த அப்போஸ்தலர்களில் 12 பேர் எடுத்துக்குவோம், 18 பேர் என்ன மத்தியாசம் சேர்த்தா. இவங்களோட வாழ்க்கையில் நடந்துச்சா? பேதுரு அப்புறம் பெரிய போட்டு கம்பெனி வச்சுருந்தாரா, இல்லை பயங்கர சொத்து சேர்த்தாரா? ஒன்றுமே இல்லை. அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த 100 தனியாக பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லும் பொழுதும், அந்த தரித்திரம் அதை சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யம்னு சொல்லும் பொழுதும், அதே போல் சுகவீனத்தை சொல்லும் பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. அப்போ தேவன் எதை மீன் பண்ணார், தேவன் எதை சொல்கிறார், எதை அவர் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது தெரியும். அந்த தரித்திரர் ஆனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து, அவர் எதெல்லாம் இழந்தார்? அவர் என்ன காசு பணமாக வச்சுருந்தார் மேலே? இல்லை. அவருக்கு இதில் அவர் உலகத்தில் இருந்த மாதிரி இல்லை. அவர் தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து வந்தார். நம்ம ஐஸ்வர்யனாக்குறதுக்கு, என்ன ஐஸ்வர்யனாக்குறதுக்கு அவர் எதெல்லாம் இழந்தாரோ நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக. அவர் அந்த ஆண்டவரோ பிதாவோடு இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். அதை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு உறவு முறிஞ்சு போச்சு. இப்போ கிறிஸ்து மூலியமா நம்ம என்ன பண்ணுறோம், பிதாவை அப்பான்னு கூப்பிடுறோம். அந்த எல்லாமே கிறிஸ்துவின் மூலயமா சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்க யாரும் பணக்காரலாம், பூமிக்குரிய பணக்காரலாம் ஆயிடல. அப்போ வசனம் அதே போல் உங்கள் தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அங்கேயும் சொல்லும் பொழுது ஏசாயாவில் இருந்து அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறான். அங்கே சொல்லும் பொழுது ஏசாயா 53 தான் அந்த இதெல்லாம் வருது. அப்போ சொல்லும் பொழுது அது என்னென்னா ஆத்ம சுகத்தை பற்றி தான் சொல்லுது. பேதுருலையும் சொல்லும் பொழுது அங்கே இருக்கும். அவருடைய பாவ மன்னிப்பை குறித்து சொல்லும் பொழுது தான் என்ன பண்ணுறாரு, அவருடைய தழும்புகளால் குணமானோம் சொல்லும் பொழுது நம் பாவத்திலிருந்து விடுதலையானதை தான் அங்கே வசனத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா பவுலுக்கு சுகவீனம் வந்தது, எல்லாருக்குமே வந்தது, வியாதி வந்து அவங்க மரிச்சும் போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ அந்த வசனம் தான் சரியாக என்ன நம்ம வாசிக்கும். அப்போது அநேகர் நம்ம நினைக்கிறது போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா பணக்காராயிடுவோம், வியாதியை வராது, நல்ல ஒரு சமுதாய சொசைட்டியில் வந்துடும். இல்லை, அதுமே தேவனுடைய சித்தம் பிரதானமாக இருக்குது. சில பேர் ஆண்டவர் ஐஸ்வர்யம் ஆக்காது, யார் ஐஸ்வர்யம் ஆக்க மாட்டாருன்னு வேதம் சொல்லலை. ஆண்டவர் சில பேரை ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, சில அதான் அவருடைய சித்தம் தான் பிரதானமானதே ஒழிய எல்லாரையும் ஆக்குவேன்றதும் நம்ம வாக்குத்தத்தம் இல்லை. ஸோ அதை நம்ம மூலம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எதை வாஞ்சிக்கணும், எதை தேடணும், எதற்காக ஜெபிக்கணும், எதற்காக நம்ம பிரயாசப்படணுங்கிறது நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னா ஐஸ்வர்யன் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஐஸ்வர்யன் ஆகணும்ட்டு ஒரு எல்லா நேரத்தையும் வேலைக்கு போய் அதே செலவிடுறாங்க ஒழிய ஆண்டவரோடு இருந்து வசனங்களை வாசித்து கனி கொடுக்கணும், இதிலெல்லாம் வளரணுமென்ற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா பணக்காரன் ஆகணுன்ற எண்ணத்தில் ஓடினாங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் சில பேர்லாம் 2 வேலை பார்க்குறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் ஒன்று, சாயந்தரத்தில் என்னோட 2 ஒன்று சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணுன்ற விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே அதை இருந்ததுனால அதே ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது ப்ராக்டிக்கலாகவே என்ன பண்ண முடியாது, வசனம் வாசிக்கிறதோ, தியானிக்கிறதோ, செய்திகளை கேட்கிறதோ கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அது கஷ்டமான காரணம். அப்போது உலகத்தில் நம்மளை அப்படி ஆக்குவேன்ற மாதிரி இயேசு எங்கேயும் என்ன பண்ணல, சொல்லலை. அதுபோல் அந்த வாலிபன் இயேசு பின்னாடி போகிறத விட அவன் பணத்தை பெருசாக பார்த்ததுனால இயேசு கிறிஸ்துடைய அந்த நித்திய ஜீவனையும் அவரையும் இழந்து விட்டான். அடுத்து வாசிக்கலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இயேசுவோடு கூட யூதாஸும் 3.5 வருஷம் இருந்து எல்லா அற்புதத்தையும் பார்க்குறார், அவருடைய வார்த்தைகளையும் கேட்கிறார். இத்தனை யூதாஸ் காரியத்திட்ட தான் பணப்பை இருந்தது. அவர் தான் ட்ரெஷரர், காசெல்லாம் வாங்கி வைக்கிறது அவர் தான். இப்போ இயேசு கிறிஸ்து லூக்கால வாசிக்கிறோம், ஒரு சில ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கை நிறைய பேர் கொடுத்தாங்க, தங்களுடைய ஆஸ்திகள்லேருந்து அவருக்கு கொடுத்தாங்க. அந்த எல்லா ஆஸ்தி பணத்தையும் யார்கிட்ட கொடுத்தாரு, யூதாஸ்கிட்ட கொடுத்தாரு. யூதாஸ் தான் பணப்பையை வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். அவர்கிட்ட டெய்லியும் கணக்கும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் எவ்வளோ வச்சிருக்கிற ரிப்போர்ட்டு கொடு, அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. யூதாஸ்கிட்ட கொடுத்தாங்க என்னார். ஆனால் அவன் தான் பணப்பையை வச்சிருக்கிறான். அவன் 3 வருஷம் அவன் தான் வச்சுருந்தான், எதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இயேசுவை காட்டி கொடுக்கணும் முடிவு பண்ணால் போகிறான். போயிட்டு நிற்கிறவன் சும்மா காட்டி கொடுக்காம என்ன பண்ணுறான், எதுக்கும் சும்மா காட்டி கொடுப்பானே, எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறான். அவங்க 30 வெள்ளிக்காசு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, 40 வெள்ளிக்காசு கொடுங்க அப்படிலாம் கூட அவன் கேட்கல. அவன் பர்க்கினே பண்ணல, பேரம் பேசவே இல்லை, ஏதோ பேசுவோம் அப்படின்னு. 30னா ஏதோ ஒன்று கிடச்சா ஓகே, சும்மா கட்டி வரதுக்கு ஏன் சும்மா கட்டி விடுமானே, ஏதோ காசு 30 வெள்ளிக்காசு உடனே ஓகேட்டான். அப்புறம் 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு அப்புறம் அதை பார்த்தா நம்ம அதை தூக்கி தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு அவர் நல்ல மோசமான பண்ண. ஆனால் 3 வருஷம் அவரோடு கூட இருந்தோம், பணப்பையை கையில் வைத்திருந்தோம். அவரை காட்டி கொடுப்பது போய் நிற்கும் பொழுது சும்மா சொல்ல, ஏதான் கொடுப்பீங்க, 30 வருஷம் ஓகே. அப்போ இயேசு
காட்டி கொடுக்கறதுக்கு அவரை இழந்து போகிறதுக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு அவனுக்கு என்ன ஆகுது பெருசா போதும் போதும் 30 வெள்ளிக்காசு தாராளமாக போதும். அப்புறம் உணர்றான், கடைசியில் உணர்றான். ஆனால் அப்போ அவன் என்ன பண்ணல, உணரலை. ஐயோ பணப்பை நம்ம தானே வச்சுருந்தோம், இப்படி நம்ம செய்கிறோம், இப்படி ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக போய் இது பண்ணுறோம் அப்படின்றத உணரல. அதே போல் அநேக நேரத்தில் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உணராமல் போயிடும். ஐயோ அவரை விட்டு கொடுத்துட்டோமே, அவருக்காக போய் இந்த மனுஷனுக்கு பயந்துட்டு இதை செஞ்சுட்டோமே. பேதுரு நினைக்கிற, பேதுரு இயேசுவை மறுதளிச்சதுக்கப்புறம் ரொம்ப என்ன மனக்கசத்தை அவர் அழுவுறாரு, ஐயோ இப்படி நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு. ஆனால் அவரு தவறான முடிவு போல் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து வந்து நிற்கிறப்ப இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, பேதுரு அப்போ இல்லை. அப்போ அந்த ஸ்திரீகள்கிட்ட இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் போய் என்னுடைய சீஷர்களுக்கும் பேதுருவினிடம் சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கே இருக்கும், ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், go to set my disciples and Peter அப்படின்ற தனியாக. எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்ன தனியாக பேதுரு பேதுரு சீஷர் இல்லையா, சீஷர்கள் எல்லாமே பேதுரு வந்துடுவார்ல, அவர் பேதுருன்னு தனியாக மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி சொல்லும்போது அவங்க எல்லோரும் வருவாங்க, பேதுரு வீட்டில் மூணில் உட்காந்துருப்பார். பேதுரு மாதிரி ஏசு வந்தார், சீஷர்கள்லாம் வர சொன்னாங்க, பேதுரு உடனே தனியாக சொன்னார்ப்பா. ஏன் பேர் சொன்னாரா, போய் சொல்லாத, சீஷர்கள் தான் சொல்லியிருப்பாரு, நீ சும்மா விடான்னு சொல்லாதீங்க. யோ இல்லையா சீஷர்களுக்குன்னு சொன்னார்யா, அடுத்து பேதுரு தனியாக உன் பேரை சொன்னார்யா, அப்படியே சொன்னாரா அப்படின்னு. ஏன்னா மனகசந்த எப்படா அவரை பார்ப்பேன், அவரை பார்க்க முடியலையேன்ற ஒரு தூக்கத்தில் வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து அப்புறம் அவர் என்ன பண்ணுறார், வந்து ஆண்டவரோடு கூட அப்புறம் வாரதை பார்க்குறோம். ஸோ அப்போ ஆண்டவருக்காக எதையும் நம்ம இழக்கிறதுக்கு தயாராக, ஆனால் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இழங்க. நமக்கு இப்போ கடந்த முறை ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் தான் சொந்த ஊர், சொந்த தேசம், சொந்த இனம், மூத்த பிள்ளை இஸ்மவேலி, கடைசி ஈசாக்கையும் பலிகொண்ட நிலைமை வந்தாலும் கிளம்பிட்டார். மனுஷன் தூக்கிட்டு போய் வச்சு கட்டி வச்சு கத்தி எடுத்துட்டார். எப்படி அவர் செய்ய முடிஞ்சது? அப்போது அந்த அவரோடு ஆண்டு மேலே அந்த அன்பு தான். அவருக்காக எதை இருந்தாலும் ஓகே, அவர் திரும்ப கொடுப்பாரு தெரியும், அப்படியே திரும்ப கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. சாத்ராக் மேஷாக் அனனியா மிஷாவேல் சகரியா அவங்களோட வாழ்க்கையில் அதான், அவங்க தூக்கி நெருப்பில் போட்ட வேணா ராஜாவை அதை போட்டு சொல்லணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவ்வளோ இதாக பேசுகிறாங்க, தைரியமாக ராஜாட்ட போய் இப்படியே எப்படா பேச முடியும், அவர் எங்களே காப்பாற்றுவாருங்க, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களே காப்பாற்றுவார். அப்படியே காப்பாற்றாம போனால் நீ சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது, நீ சொல்கிற சிலையெல்லாம் வணங்க முடியாது. ஆமாம். ஸோ அவ்வளோ அவங்களுக்கு எதை இழந்தாலும் ஜீவன் போனாலும் பரவாயில்ல. கொரிந்தியரில் வாசிக்கிறோம், ரோமரில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் எவ்வளோ பாடுகளை அவர் அனுபவித்தார். 40க்கு 1 குறைய 39 அடியாக 5 முறை ஆடை பண்ணுறார். ஐயோ இதில் நான் நல்லா இருந்தேனே, நான் ரசிக்கும்போது முன்னாடி இருந்தப்போ ஸ்தேவான கல்லஞ்சி கொண்டாங்க, நான் தான் ட்ரெஸ்ஸை வச்சிருந்தேன், அப்போல்லாம் மரியாதையாக தான் கூப்பிட்டாங்க, போகலையான்ட்டு ரொம்ப மரியாதை இருந்த ஒரு பரிசேயனாக இருந்தனால சொசைட்டியில் நல்ல ஒரு மரியாதை, கமாலியல் பதத்தை படித்ததுனால நல்ல ஒரு மரியாதை எல்லாமே இருந்துச்சு. என்ன கேஸ் எதுனா எல்லாம் போச்சு, அடி ஓத. அப்போ ஒரு கலாத்தியரை சொல்லும்போது சொல்கிறார், என்னப்பா எல்லாம் விருத்தி எதுனா பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லும்போது சொல்கிறார், என்னப்பா அப்படி சொல்கிறீங்க, அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே, இதுவரைக்கும் நான் என்னத்திற்காக துன்பப்படுகிறேன், அப்போ நான் இதுக்கு வரைக்கும் கஷ்டப்படணும், நான் விருத்தி சேதனை பண்ணிட்டு இவ்வளோ நான் எடுத்துகிட்டு போயிடுவேனே. சிலுவை நிமித்தம் வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அப்போ சிலுவை நிமித்தம் இடரல் வரும், இடரல்கள் வருவது அவசியம். எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எப்படி சொல்றாரு இயேசு தான் மத்தையில வாசிப்போம், இடரல்கள் வருவது அவசியம், எந்த மனுஷனும் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர். ஆனால் உனக்கு அவசியம்ப்பா, உனக்கு இடரல் என்ன வரும், நம்மளை உருவாக்குறதுக்கு, அவருடைய சித்தத்துக்கு நேராக போகிறதுக்கு. சிலுவை நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் வரும். அதே போல் வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் வரும். ஆனால் அந்த முள்ளுள்ள இடத்து இல்லை, கற்பா இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார். வசனத்து நிமித்தம் உபத்திரவு துன்பம் வரும். அப்படி வரும்பொழுது இவன் என்ன ஆயிடுவான், போயிடுவான். ஏன்னா வேறு ஆழமாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பாக, ஒரு சிலராவது ஒருத்தராவது இருப்பாங்க. ஏன் பண்ணலாம், வேறு ஆழமாக கிறிஸ்துக்குள்ளே போகலை, இயேசுவனை அறிஞ்சிக்கல. நித்திய ஜீவனோட மகிமையும் அது விலையேற பெற்ற பொக்கிஷம், இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற அது விலையேற பெற்றது. அதை எதையோடு கம்பேர் பண்ணி எதை இழந்தாலும் அந்த மதிப்புக்கு அது ஈடாகாது அப்படின்ற அதை சரியாக புரிஞ்சுக்காதனால, வேறு ஆழமாக போகாதனால வசனத்தும் துன்பம் வருவான். ஐயோ என்ன இது, முன்னாடி நல்லா தான் அந்த ரசிக்கும் போது முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இல்லை, ஜாலியாக இருந்தேன், இப்போ என்ன ஆயிடுச்சு, இதை பண்ணாத அதை பண்ணாத ரூல்ஸ் போட்டுறது, இதை இவ்வளோ ரூல்ஸ் இருக்கா, இவ்வளோ கஷ்டப்படுமா
அப்படின்னு என்ன பண்ணுற ஆண்டவர் விட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் ஆனால் போயிடல. அவ்வளோ எல்லா அப்போஸ்தலர்களிலும் அதிகமாக பிரயாசப்பட்டதும் அதிகமாக வேதனை அனுபவித்ததும் அப்போஸ்தலர் பவுல் தான். ஆனால் அவர் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடல, போயிடல. ஏன் போயிடல அப்படின்னா அவருக்கு தெரியும் அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம். 2ஆம் அதிகாரத்தில் 15 நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் முயற்சியிலிருந்தது மேல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அளித்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாலிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டே வரேன். இன்னும் அடுத்து சொல்ல போகிற இந்த ஒரு பாட்டு கூட பாடும், கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால் ஒரு பாட்டு பாடும். அது பிலிப்பியரில் எபேசியரில் இந்த 3க்குள்ளே தான், எபேசியர் பிலிப்பியர் இந்த 3க்குள்ளே அது அந்த விலையேற பெற்றதுன்னு சொல்கிறார். இந்த அழைத்தளப்பு விலையேற பெற்றது, இந்த கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்வது விலையேற பெற்றது. அது ரொம்ப சாதாரணமானது இல்லை. அதை ரொம்ப பவுல் அறிஞ்சிருந்தார். நிறைய இடங்களில் சொல்லும்போது அதை சொல்கிறார், அந்த விலையேற பெற்றது மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறார். கிறிஸ்துவ அறிஞ்சிக்கிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது, அது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ளவரை அழைத்திருக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யம்னாவே ஐஸ்வர்யம் தான். அவர் மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த அழைப்பு பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும். ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்வார். எபேசியரில் தான் சொல்வார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு, அவருடைய பிள்ளையாக இருக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளோ கனமானதுன்றது பவுல் அறிஞ்சிருந்தார். அது விலையேற பெற்றதுன்னு அறிஞ்சிருந்தார். அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை லிஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்குலாம் அது வந்துச்சுன்னா நிற்போமான்னு தெரியாது. பசி பட்டினி லிஸ்ட் பண்ணிட்டே வராரு. அப்படியே பசி பட்டினி நிர்வாணத்திலும் வராரு. சிலர் நிர்வாணத்திலும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கப்பல் சேதத்தில் போய் நம்மளாம் சொல்கிறோம், போட்டில் போகிறதே பயமாக இருக்குது. ஏன்னா தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது. கப்பல் சேதம்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். கொஞ்சம் கப்பல் திடக்குன்னு அப்படி நம்ம வண்டியில் போய் வண்டியை கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் மாறினா அப்படி மூச்சு போயிட்டு வருது. ரோட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே கடலில் போக ரொம்ப பயமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வீசி கிடையாது. கப்பல் சேதம் அத்தனை முறை வந்தது. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அடி. ஆண்டவர் விட்டுட்டு போல. ஏன் போல? அவர் அறிஞ்சிருந்தார். அது விலையேற பெற்றது. இந்த அடி உதல்லாம் கம்பேர் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. 5 முறையா 10 முறை என்ன நீங்கள் வேணா கூட இல்லை. அவரை விட்டு போல. எல்லாருமே ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஆதிகால திருச்சபையில் ஒரு காரியம் சொல்கிறாங்க, அவங்க எப்படி துன்பப்பட்டாங்க சொல்லும்போது சிங்கங்களுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் விஷயம் பண்ணாங்க. நீரோ காலத்தில் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மறுதலின்னு சொல்கிறது, மறுதலிக்காதவங்களை அவங்கள கம்பத்தில் கட்டி வச்சு அவங்க மேலே கொதிக்கிற தாரை ஊற்றி அதை எரிய வச்சு அந்த வெளிச்சத்தில் கேளிக்கை நடனம் பார்க்குறது, அதை பண்ணுறது, அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னும் நமக்கு தெரியாத கொடுமையில் நடந்துரு. அப்படி இன்னும் அவங்க என்ன பண்ணல, கிறிஸ்துவ அவங்க மறுதலிக்கல. ஏன் மறுதலிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு வைராக்கியம் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு தெரியும் இது கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வேலையர் தலைகளாக கட்டி போட்டு அறுத்தாங்க சைடில். ரொம்ப கொடுமையாக இருக்குது. நம்ம சில விஷயம்லாம் நமக்கு ஏன்னா ரொம்ப கொடுமை நம்ம சொல்ல மாட்டாங்க. நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. பெரிய விபத்து நடந்துருச்சு, பயங்கரமாக இருந்துட்டாங்கன்னா 10 பேர் அப்படின்னுவாங்க. எடுத்த உடனே எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. 10ன்னு வாங்க, அப்புறம் 15, 100, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் சொல்லுவாங்க. எடுத்த உடனே சொல்லிட்டா பயந்துடா. நிறைய விஷயத்த சொல்ல மாட்டோம், மறைச்சி தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சொல்லப்பட்ட விஷயமே இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் எவ்வளோ அவங்க பாடுகளை அவங்க பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சில இழந்து போனவங்க இருக்கிறாங்க, மறுதலிச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஐயோ தாங்க முடியலப்பா, இதுக்கு போய் உள்ள பாடு போடணுமா, அதை நான் பார்க்காதது நினைக்காததுன்னு நிறைய போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை அறிந்து கொண்டவங்க, கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவங்க, அது விலையேற பெற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாத்தையும் விற்று எது போனாலும் பரவாயில்ல, மானம் போனாலும் சொரணம் போனாலும் வயிறு போனாலும் எது போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவ நம்ம பற்றி கொண்டாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், நல்லது தான். நாளைக்கு இப்படி இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு நம்ம என்ன நமக்கு தெரியும். எந்த உபத்திரம் ஒரு பாடு வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும். ரெடியாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் நமக்கு. ஆமாம். பட் எது நடந்தாலும் எதை இழந்தாலும் அவரை நம்ம இழந்துடக்கூடாது. அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வருகையில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படணும். அதனால் அவரை நம்ம மறுதலிக்காமல் அவர் இலக்காக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய பந்தை கூட கடந்து செல்லலாம். தன்னுடைய முடி எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும்
உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாத நான் இல்லப்பா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. ஆண்டவரே, இதை இழந்தாலும் நாங்கள் இழக்க மாட்டோம். எங்களுக்காக நீர் ஜீவனை தந்த தெய்வமாக இருக்கிறீங்க. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே சிலுவையில் உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்தீர். எங்களுக்காக அடிபட்டீங்க. எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிடு மேலே வந்தது. ஆண்டவரே, எவ்வளவோ அடிகள் பாடுகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்களே. அதனால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். இந்த இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறீங்க. தகப்பனே, இப்படி சிலுவை நான் நினைவு கூறுகிறோம். உடைய பாடு, உடைய உபத்திரவம், நீர் பட்ட பாடுகள் ஆண்டவரே எங்களுக்காக, எங்களுடைய பாவங்கள் நாங்கள் தான் பாவசிதம் கர்த்தாவே. எங்களுக்காக நீர் அதை ஏற்றுக்கொண்டீர். எல்லாருக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர். எங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலையும் அப்பான்னு கூப்பிடுற புத்திர ஸ்வீகாரம். நீர் இழந்த எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக தரித்திரரானீர். எங்கள் ஐஸ்வர்யவான ஆக்கியிருக்கிறீர். நாங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். உம்முடைய பிள்ளையாக இருப்பதே இது பெரிய ஐஸ்வர்யம். உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரம் தந்திருக்கிறீர். நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி கொடுக்கிறீர், பதில் கொடுக்கிறீர், எங்களோடு பேசுகிறீர். தகப்பனே நன்றி அப்பா. சிலுவையிலே எங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்களே, நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் மேட்டரை இருந்த பொழுது இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களை கொடுத்து வாங்கி பூசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சேதமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, உங்களோடு கூட இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு கவனட் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம ஏதோ இந்த விஷயத்தை ஒரு கடமைக்காக அல்ல, உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போதெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாகவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். வி ஷேர் த காஸ்பல். ஆண்டவராக இயேசு மரித்தார், அவர் எங்களுக்காக மரித்தார், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். உனக்காகவும் தான் மரித்தார், நீயும் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வா, அந்த கையெழுத்தை போட்டு நீ உடன்படிக்கை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிற மரணத்தை தெரிவிக்கிறோம். இந்த வேலை கூட நாம் இந்த இயேசுவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இந்த திராட்சரசத்தை எல்லாம் நினைந்து கூர்ந்து பருகுவோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு நாங்கள் கூடி உம்மை பாடி ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை அது நாங்கள் வார்த்தையில் கேட்டது போல, தியானித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை இழக்க நேரிட்டாலும் நாங்கள் மேலே, கிறிஸ்துவின் மேலே வேர் கொண்டவர்களாய் இந்த வெளியேற பெற்ற அந்த பொக்கிஷம், இந்த நித்திய ஜீவன், உம்மோடு இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம், உம்மோடு இருக்கிற வாழ்வு, இந்த ரட்சிப்பு, உம்மோடு இருக்கிற உறவு, அந்த ஐக்கியம், அது விலையேற பெற்றது, அது விலை மதிக்க முடியாது என்பதை அறிந்தவர்களாய்
எதை இழக்க நேர்ந்தாலும் நாங்கள் சந்தோஷமாய் உற்சாகமாய் அது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட நீங்கள் கிருபை செய்யுங்க. பவுல் சொல்வது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னது போல நாங்கள் எதை இழந்தாலும் உண்மை இழக்காமல் தொடர்ந்து உறுதியாக இன்றைக்கு கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்துங்க. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.